இந்தியால ஒரு புது ஸ்கேம் இப்ப ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. மெயினா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அண்ட் பப்ளிக் அதிகமா இருக்கிற பிளேஸ்ல நடக்குது. ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து நான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கேன், உங்க போன்ல ஒரு கால் பண்ணிட்டு தர, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும். அந்த பொண்ணு போன் பண்றது போல ஒரு சீக்ரெட் நம்பர் உங்க போன்ல டயல் பண்ணும். அதுக்கப்புறம் உங்க போனுக்கு வர எல்லா கால்ஸ், மெசேஜஸ் அண்ட் ஓடிபிஸ் அண்ட் உங்க போனோட ஃபுல் கண்ட்ரோல் ஹேக்கர் கைக்கு போயிடும். அதனால தான் சொல்ற, தப்பி தவறி கூட உங்க போனை அன்னோன் பர்சன் கையில கொடுக்காதீங்க. நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியம்ல போயிட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். டயாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு, 4 பேர் செத்தே போயிட்டாங்க. மின்வெட்டுனால நோயாளிகளுக்கு ஏற்படுற பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. ஆனா இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்துல நடக்குது தெரியுமா? இவருடைய ஆட்சியில தான் நடக்குது. சென்னை பெருங்குடியில் அமைந்துள்ள பிரபல மருத்துவமனையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் அவதிக்கு ஆளாகினர். தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவி வரும் நிலையில் மருத்துவமனையிலும் இதே நிலை ஏற்பட்டது. இதனால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மூச்சு திணறலால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக ஆக்ஸிஜன் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகினர். ஒரு சில வார்டுகளில் டார்ச் லைட் வெளிச்சத்திலேயே சிகிச்சை அளிக்கும் நிலை உருவானது. என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. விஜயபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்பவர் வீட்டிற்கு அருகே மர்மமாக உயிரிழந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் உடற்கூறு ஆய்வுக்காக போலீசார் அனுமதித்திருந்தனர். பிணவரையில் சுற்றித் திரிந்த எலிகள் சடலத்தின் காலில் எலும்பு தெரியும் வரையில் கடித்து குதறியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா? ஜாலியா இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல. ஒரு 6 மாசம் கேட்காதீங்க, முட்டு கொடுக்கலாம் பிரதர். இப்படிலாம் இருக்கக்கூடாது. 6 மணி நேரம் மின்சாரம் இல்லாததால் மூதாட்டி பலியாகி இருக்கிறார். என்ன தம்பி, அந்த மனுஷன் 6 மாசம் டைம் கொடுன்னு கேட்டாரு, அதையும் புரிஞ்சுக்காம கேள்வி மேல கேள்வி கேட்கறானுங்க. ஓட்டு போட்ட நாங்களே சும்மா இருக்கிறோம். நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்கன்னு தெரியல. நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பாக்குறீங்களா? ஓட்டு போட்டோம். அவர் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அட்டெண்ட் பண்றதுல மட்டும்தான் இருக்காரே தவிர இங்க வந்து பாத்தாரா? இங்க வந்து பாத்தாராங்க சார்? ஒரு நாளைக்கு 7 வாட்டி 10 வாட்டி 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கரண்ட் போகுது. அப்படி இல்லையா நடுவுல ½ an hour தான். அதே மக்கள் தான் கேள்வி கேட்கறாங்க. உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? எப்படியாவது மக்களோட வாக்க வாங்கணுங்கிறதுக்காக பொய் வாக்குறுதிகள் சொன்னது மட்டும் இல்லாம என்னுடைய ஆட்சியில மின்வெட்டே வராது அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவருடைய ஆட்சியில தான் தொடர் மின்வெட்டு நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் மின்வெட்டுனால மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. மருத்துவமனைகள்ல நோயாளிகள் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ரீல்ல இவ்வளவு பெரிய வசனத்தை ஒரு பிரச்சனையை எதிர்த்து பேசுறாரு. ஆனா அதே பிரச்சனையை தான் இன்னைக்கு அவருடைய ஆட்சியில ரியல்ல நடத்துறாரு. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. நான் ஒரு சராசரியான ஆளு. இப்போ 2000 எனக்கு அதிகப்படி கட்டணம் கட்டி போன இதில் கட்டினேன். இப்போ 4500 வந்துருக்குன்னா இது மாதிரி எல்லாருக்கும் வந்து என்னைய மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இது பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஓடி இருக்க யூனிட்டை கனெக்ட் பண்ணி பில்லு போட்டிருந்தாலுமே எனக்கு வந்து 535 ரூபா தான் பில்லு வந்திருக்கணும். ஆனால் 660 ரூபாய்க்கு மேலே பில்லு வந்திருக்கு. இது என்ன கணக்குன்னு தெரியல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலியமாலேன்னு? ஒரு வீட்டிலேயே 150 ரூபா 200 ரூபா, ஒரு சில வீட்டில் 300 ரூபா 400 ரூபா வரைக்கும் கூட போட்டிருக்காங்க. என்ன அடிப்படையில் என்ன கணக்கில் இந்த அளவுக்கு பில்லு கூட போடுறாங்கன்னு தெரியல. மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியில. நாங்க ஆட்சிக்கு வந்து கையெழுத்தே நம்மள்ட்ட என்னன்னு சொன்னாங்க, 200 யூனிட் ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. இப்ப கேட்கறதுக்கு வந்து இல்ல அடுத்துன்னு சொல்றாங்க. இது வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஆபாச வீடியோ எடுத்த தாவேக பிரமுகர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சேலத்தில் பெண்களை ஏமாற்றி ஆபாச வீடியோ எடுத்த தாவேக பிரமுகரை போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். யார் ஆட்சி நடக்குதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு போலீசார்கிட்டயே எகிரி இருக்காங்க இந்த ஆசாமிகள். கேக் வெட்டி கொண்டாடியதை விசாரிக்க வந்த போலீசார தகாத வார்த்தைகளால பேசி மிரட்டி தாக்க முயற்சித்ததால பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. யார்தான் உங்களுக்கு கொண்டு வந்து தர்றா? தம்பிங்களா? தம்பி
யார் வந்து கொண்டு வந்து தரா? எப்படி பாருங்க படிக்கிற பையக இப்படி இருந்தாங்கன்னா இவங்க எப்படி உருப்பிடுவாங்க? சொன்னா உன்னை விட்டுருவேன். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். கஞ்சா ஃபுல்லா ஸ்கூல் ஃபுல்லா கஞ்சா. தரமணி ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல கஞ்சா டேபிள் கழியும் டெஸ்க் கழியும் வச்சிருக்காங்க. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். எக்ஸ்கல்ச்சரை இம்மீடியட்டா விக்கிறவங்களை குண்ட சட்டத்தில் அடைக்க சொல்லியிருக்கிறோம். சென்னை ராமநாதபுரத்தில் 258 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இதற்கு மூளையாக செயல்பட்டவர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் நெருங்கிய உறவினர் என திமுக ஐடி விங் குற்றம் சாட்டியுள்ளது. இடி ரெய்டில் 258 கோடி, உறவினர் தான் மாஸ்டர் மைண்ட். மாரிதாஸ் கைதின் பின்னணி காரணம். கொச்சினில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு 5 பேர் ஜாமீன் பெற்று ஜாமீன் ரிலாக்ஸேஷன் கேட்டாங்க. அந்த 5ல முதல் அக்யூஸ்ட் பேரு ஜான் பிரிட்டோ. நம்பர் 2 அக்யூஸ்ட் அவருடைய அசிஸ்டன்ட் யாரோ ஒரு கிறிஸ்துவ பேர்ல இருக்கு. நம்பர் 3 அக்யூஸ்ட் லீமா ரோஸ் மார்டின், இவர் எம்எல்ஏ. ஆமா. 4வதாக இருப்பது டெய்சி ஆதவ் அர்ஜுனா. ஐயோ ஏங்க என்னாச்சு? மே 26ஆம் தேதி மதுரையில் இடி 5 இடங்களில் ரெய்டு செய்தது. அதில் 88 கோடி ரூபாய்க்கு கொக்கைனும் 150 கோடி மதிப்புள்ள மெத்தபடமினும் வேறு சில போதைப் பொருட்களும் கிடைத்தன. அதில் 3 பேர் கைதானார்கள். அந்த 3 பேரும் இந்த சரக்குகளை ஆபரேட் செய்யும் கிங் பின் திரு ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ் மார்டினுடைய சகோதரர், மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றத முக்கியம். ரத்தத்தின் ரத்தமே என் நீயவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே இயங்கும் உயிர் துடிப்பே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. சென்னையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்டதால் இரும்பு ராடால் தாக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆட்சி வந்த ஒரே மாசத்துக்குள்ள கொல்ல பெருத்திடுச்சு. சிஎம் வாட்ச் திஸ் நம்பர் ஆல்வேஸ் சைலன்ஸ். வாட் ப்ரோ இது வெரி ராங் ப்ரோ, ஃபுல் வைலன்ஸ். சிவகாசி நகரில் தென்பகுதி தெருக்களில் இளைஞர்கள் பெண்களை கேலி கிண்டல் செய்வதாக வந்த அவசர அழைப்பின் பேரில் தகவல் கிடைத்தவுடன் சிங்கப்பெண் பாதுகாப்பு படை போலீசார்கள் தெரு பகுதிகளில் ரோந்து சென்றபோது வாலிபர்கள் சிங்கப்பெண் போலீசாரை கண்டவுடன் தப்பி ஓடும் காட்சிகள் இணையதளத்தில் வைரலான நிலையில் அற்புதம் ஆவாரம் தலைவி அம்மாவோட முடிஞ்சிச்சு நினைச்சோம். பெண்கள்லாம் தைரியமா நடமாட முடியாது அவ்வளவுதான் நினைச்சோம். ஆனா இப்போ அண்ணன் வந்த பிற்பாடு எங்களுக்கு தானா தைரியம் வந்துருச்சுப்பா. இனிமே நாங்க எல்லாரும் தைரியமா நடப்போம்ப்பா. தனிமையில கூட இருட்டுல கூட தைரியமா நடப்போம்ப்பா. எங்க அண்ணன் தளபதி வந்ததால. சென்னையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் தாவேக நிர்வாகி உன் கட்சிக்காரங்களே கற்பழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால பார்க்க முடியுதா? அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ற ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்டதாக தாவேக நிர்வாகிகள் உன் கட்சிக்காரங்களே கற்பழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால பார்க்க முடியுதா? தாவேகவில் இணைந்து கட்சி நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார். 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டிற்கு நள்ளிரவில் சென்று மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. உன் கட்சிக்காரங்களே கற்பழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால பார்க்க முடியுதா? உடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. சிஎம் அங்கிள், இட்ஸ் a very wrong uncle. ஆட்சியில என்ன மயிராடா கிழிச்சுக்கிட்டு இருக்க? வந்து இந்த வல்கர் வாரிஸ் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கான். மயிராட்சிடா. டிஎம்கே ஆட்சியை பத்தி பேசுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க ஆன்லைன்லயே பாதுகாப்பு இல்லடா. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஊத்தங்கரை அருகே 85 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை அரங்கேறியிருக்கிறது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மூதாட்டி தற்போது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மூதாட்டியை வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை செய்து காயப்படுத்திவிட்டு சென்ற மர்ம நபருக்கு தற்போது போலீசார் தேடி வருகிறார்கள். காட்டேரி பகுதியைச் சேர்ந்த 85 வயது மூதாட்டி மாடு மேய்த்துவிட்டு வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவரது வாயை பொத்தி மர்ம நபர் ஒருவர் இந்த கோர செயலை செய்திருக்கிறார். நம்மளுடைய அம்மா, அக்கா, தங்கச்சிகள், அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை, அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும். இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். அப்ப குத்த வேண்டியது அவளல்லடா, ஒன்னதான். எங்க
அக்கா உங்களுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ராமநாதபுரத்தில் போய் அந்த ஏஜென்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ நான் சரவணன் உள்ளதான்னு கேட்டேன். ஆமாக்கா அண்ணன் உள்ளது தாங்கன்னு சொன்னார். நான் நம்பி போனேன். அடி பாவி மகளே. நான் போகும்போது சாயல் குடிக்கிட்ட போனேன்னா எனக்கு ஒரு ஜூஸ் ஒன்று, இந்த அந்த வெள்ளை கலரில் உள்ள லிம்கா ஜூஸ் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. டயர்டாக இருக்கும் குடிச்சுக்கோங்க அப்படின்னு நம்பிக்கையில் நான் அவர்கிட்ட அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் போனோன்னு ரொம்ப கிறக்கமாயிட்டு கரெக்டாக பின்னாடி போய் வண்டியில் பின்னாடி போய் படுத்துட்டேன். அடி கிறுக்கி சிறுக்கி. திரும்ப அக்கா எங்கள் ஊர் கோவில் கூடலாம் நடந்தனால எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்களும் கறக்கமாக இருக்கீங்க, ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் புக் பண்ணுறோம், நீங்கள் அதில் ரெஸ்ட் எடுங்க, உங்களை நான் காலையில் கொண்டு ரிசல்ட் நாளில் நம்ம சரவணன் ரிசல்ட் வரும்போது அங்கே போய் நின்றுவாரு. நான் நம்பி ஓகேன்னு சொல்லி போனேன். பேண்டை கலட்டினாரு. அப்போ நான் தடுக்கிறேன். ஆள் ஷவுட் ஆனால என் மேலே விழும்போது என்னால் வந்து தடுக்கவே முடியலை. தள்ளி பார்க்குறேன் முடியல. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூட்டு வர சொன்னாரு, நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சிக்கவே முடியாது. வண்டலூரில் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கல்லூரி மாணவர்கள் 3 பேரை தாவேக நிர்வாகியின் மகன் ஏமாற்றியிருக்கிறார். மாணவிகளுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய வீடியோவை சக நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி தாவேக நிர்வாகியின் மகன் அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ராஜா புஷ்பா புருஷனாமா நீ அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவளுக்கு அவனை விடுறேன் பொழைச்சிருப்போம். வீடியோக்களை அழிக்க சம்பந்தப்பட்ட மாணவிகளின் குடும்பத்தினரிடம் பெருந்தொகையை கேட்பதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவிகளிடம் மணிமங்கலம் காவல்துறையினர் சமரசம் பேசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பெயரளவுக்கு ரவுடி ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்து குற்றத்தை மூடி மறைத்த மணிமங்கலம் போலீசார் அற்புதம். பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு காலங்கலிகாலம் ஆயி போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி என்னடி இது? அனைவரும் அவரை பின்பற்ற வேண்டும். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. தன் வாலிப வயதில் இருந்தே பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காகவென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாம இருக்கும்? உன்னை செருப்பால் அடித்தேன், காரி துப்பி பார்த்தேன், துடைத்தேன். அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மத்தவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து நிக்குது. போதைப் பொருள் நடமாட்டம். அதை வேரோட பிடுங்கி எறியணும். கொச்சினில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு 5 பேர் ஜாமீன் பெற்று ஜாமீன் ரிலாக்ஸேஷன் கேட்டாங்க. அந்த 5ல முதல் அக்யூஸ்ட் பேரு ஜான் பிரிட்டோ. 3 அக்யூஸ்ட் லீமா ரோஸ் மார்டின். எம்எல்ஏ. ஆமா. 4வதாக இருப்பது டெய்சி ஆதவ் அர்ஜுனா. இது வந்து 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. கஞ்சா வழக்கில் கைதாகி சிறையிலிருந்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த சந்திரகாண்டிபன் என்பவர் தாவேக சார்பில் பேராவூரணி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஒழுங்கும் சரியாகும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ரத்தத்தின் ரத்தமே என் நீயவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே இயங்கும் உயிர் துடிப்பே. இதை பல வருஷமா கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏண்டா தப்பு பண்ணது யாரா? குத்தம் செஞ்சது யாரா? செய்யறதெல்லாம் நீயும் உங்க ஐயனும் செஞ்சு போட்டு
நல்லவங்களை எல்லாம் எதுக்குடா குத்தம் சொல்லிட்டு தெரியுற? வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும் போது செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்? காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. பெண்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சாலே நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க 27 வருஷமா ஒன்னா வாழ்ந்தாங்க சார். அவங்களோட மனைவி அவங்களுக்கு அவங்க வீட்டிலே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு சார். அவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறாங்க. ஒரு பொண்ணு ஒன்று ஒரு பையன் ஒன்று வச்சுட்டு மிகுந்த மன உளைச்சல், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க சார். சும்மா அதோட இவருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை சார். அவங்கள பார்த்து என்னன்னு கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க சார். சாம்பார் ஆப்பு எனக்கு. அட்லீஸ்ட் நீங்க நடவடிக்கை எடுக்கலனா கூட கண்ணாடியை பார்த்தாச்சும் வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோனாச்சும் சொல்லுங்க சார். இந்த பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுங்குல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலும் அந்த சமூகம் தன்னால மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பா இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலும் அந்த சமூகம் தன்னால வெளியே போடா பூலு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும். இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல். நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறில் 3 கோடியே 6 லட்சம் மதிப்பில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ட்ரோன் காவல் பிரிவை டிஜிபி சைலேந்திரபாபு தொடங்கி வைத்தார். 3 முக்கிய பிரிவுகளாக செயல்படும் புதிய ட்ரோன் காவல் பிரிவு மூலம் சென்னையின் பிரதான சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்களை கண்காணித்து உடனடியாக சீர் செய்ய இயலும். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, திருவிழா போன்ற கூட்டம் நிறைந்த இடங்களில் கண்காணிப்பு மேற்கொள்வது போன்ற பல்வேறு பணிகளை ட்ரோன் காவல் பிரிவு மேற்கொள்ளும் வகையில் இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக இந்த பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. அதாவது பஸ் டிரைவர் ஒருத்தர், அவருக்கு பஸ்ஸே ஓட்ட தெரியாது, ஆனா பஸ் ஃபுல்லா ஆளை ஏறி உட்கார வச்சுக்கிட்டு பஸ் ஓட்ட கத்துப்பாராம். அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப தமிழ்நாடு. அது கூட பரவாயில்ல, நீங்க பஸ் ஓட்ட தெரியாத ஆளு கூட உட்காந்து போறீங்க ஓட்டு போட்டவங்க. நாங்க ஏன்டா வரணும், எங்களை ஏன்டா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு போறீங்க? ஒரு நியாயமானமாடா. ஏற்கனவே டியூட்டில இருக்கக்கூடிய போலீஸ வெறும் ஸ்டிக்கரை மாத்தி, போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாட்டி சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பாண்டி அடுத்த மாடிங்க நல்லா தெரியுது. திமுகலாம் நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ண வீட்டுல வச்சு. சரி வாஜரா. பேயே திமுக பண்ண வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜரா. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நியமிக்கப்பட்ட காவல் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து பண்ற பிளேஸ்ல இல்ல பஸ்ல போற போது வழித்தடத்தில் நடக்கும் போது ஏதாவது பாலியல் தொடர்பான தொந்தரவுகளோ வேற ஏதாவது குடும்ப வன்முறைகளோ எது இருந்ததுன்னா இமீடியட்டா நீங்க 100க்கு கால் பண்ணீங்கன்னா உங்க இருக்கிற இடத்துக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதா எங்களோட வேலை. சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. இனி ஒரு சிஎம் இந்த மாதிரி கிடைக்கவே மாட்டாங்க, வரவே முடியாது, எந்த ஆட்சியுமே நடக்காதுங்க. பெரிய பெரிய தலைவர்லாம் கூட ஆண்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பெண்களுக்கான படைய யாருமே கொடுத்ததே கிடையாது. அண்ணா ஃபர்ஸ்ட் முறை நம்ம நாட்டுல உருவாக்கிட்டாருன்னா இது அது இல்ல. இந்த ஆட்சியில பண்றது எல்லாமே இந்த சோசியல் மீடியா வெளியே கொண்டு வந்து நல்லா பிரபலம் பண்றாங்க. ஆமாங்க, இந்த சிங்கப்பெண் இதெல்லாம் வந்து போன ஆட்சியில இருந்ததுதான். இந்த சிங்கப்பெண் இதெல்லாம் வந்து போன ஆட்சியில இருந்ததுதான். என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? இருந்ததுதான். ஆனா வந்து அது வந்து இதுல இருந்துச்சு, வேற பேட்டர்ன்ல இருந்துச்சு. இந்த வந்து சோசியல் மீடியால எல்லாமே வந்து கொஞ்சம்
பெருசா பேசுறதுனால நல்ல பப்ளிக் வெளியே தெரியுது. அது போன ஆட்சியில அது வந்து பண்ணல அதனால வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரியல. சரித்தே ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட. இன்னைக்கு நீங்க ரீ எலெக்ஷன் வச்சீங்கன்னா விஜய் தான் ஜெயிப்பார். பார்த்தா நீ இன்னும் சாவலையா? சாவலையாவா? என்ன பொறுத்த வரைக்கும் கட்சி அரசியலை விட மக்கள் அரசியல் தான் உண்மையான நேர்மையான அரசியல். அந்த நேர்மையை என்னால விட்டு கொடுக்க முடியாது. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சங்கூதியாச்சு. இன்னைக்கு வில்லிவாக்கத்துல கரண்ட் இல்லை. மின்சாரம் நம்ம எங்கேயும் தட்டுப்பாடு இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டோம். கவர்மெண்ட் பில்டிங் இருக்கு, ரோட்ல சீரியல் லைட் இருக்கு, யாப்பாவது மக்களுக்கு கரண்ட் இல்ல. வீட்டு வேலை செய்யறோம்னா தூங்கினா தானே வேலை செய்ய முடியும். பிச்சைக்காரங்களாட்ட ரோட்ல வந்து நிக்கணுமா? இவங்களுக்கு ஏபி பில் கட்டிட்டு அந்தாதான் காட்சிங்க. ஒரு வேலை சோத்துக்கு எங்க போய் நிப்போம். நாளைக்கு வேலைக்கு போனா இவங்க வந்து கொடுக்க போறாங்க எங்களுக்கு. நம்ம வந்து மின்சாரம் தட்டுப்பாடு கிடையாது. பீக் ஹவர்ஸ்ல மட்டும் கடந்த வாரங்கள்ல 2 நாள் வந்து விண்டு மில்ல பவர் இல்ல. அதனால வந்து ஒரு சில இடத்துல நம்ம திடீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அது ஒரு சில ஒரு 10-15 நிமிஷம் சரி செய்யப்பட்டு நம்ம மின் தட்டுப்பாடு எங்கேயுமே ஏற்படவில்லை. என்னப்பா நீ பைத்தியம்? நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? மக்கள் செத்தா எனக்கு என்னன்னு இருக்கணும் எல்லாரும், அப்படிதானே? சொல்லுங்க, tell me. ரோட்ல போடுங்க, எல்லாரும் ரோட்ல போடுங்க. கரண்டே தேவையில்லை, இது தேவையில்லை. காசு பணம் மிச்சம், காசு பணம் மிச்சம், இது கட்டத்தாவில்லை. எல்லாரும் ரோட்ல போடுங்க, அவ்வளவுதான். அப்படி கேளுங்க, அடி வரட்டும். கேள்வி கேட்டா டிஎம்கேயா ஏடிஎம்கேயா டிவிகேயான்னு சொல்லி எங்களை கேவலப்படுத்துவீங்க. சாகுங்க, வேற என்ன சொல்லுவேன்? எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? குழந்தைங்களா பாவையா, பேசவும் விட மாட்டீங்க. பேசினாலும் எங்களை குறை சொல்லுவீங்க, காயப்படுத்துவீங்க. நாங்களே செத்து போறோம். மக்கள் எப்படி போறோம் உங்களுக்கு என்னங்க? இது திமுக தான் சதி பண்ணுதுன்றாங்க கரண்ட் நிக்கிறது. தேவையில்லாம அதுக்கு ஏதோ வாயை கொடுத்து மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்ட காய அவங்கள தொட்டுக்கினா தானே இவன் வாழ முடியும். அவங்கள தொல்லனா இவன் வாழ முடியுமா? இது வரலாம் ஒரே ஒரு கரண்ட் கூட போறது கிடையாது. அவ்வளவு நிம்மதியா இருந்தோம். 1 hour கரண்ட் போனா போன் பண்ணோம்னா டக்குன்னு போடுவாங்க கரண்ட். போனே எடுக்க மாட்டேன்றாங்க. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். விஜய கட் பண்ணாரா? விஜய் யாரும் தூங்க கூடாதுன்னு கட் பண்ணாரா? சிஎம் சார் வந்து தூங்க கூடாது, நீங்க நிம்மதியா எனக்கு ஓட்டு போட்டவங்க யாரும் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு கட் பண்ணாரா? கரண்ட கட் பண்றது வந்து ஆட்சி ஆள்றவங்க கிடையாது, எதிர்கட்சிக்கு கூட பண்ணுவாங்க. நான் வித்த காசு கோலி இது கொடுத்துட்டு வா. பவர் கட் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் பவர் கட். இதை கேட்டா டிஎம்கேவோட சதின்னு சொல்லுவாங்க. ஆனா பவர்ல இவங்க தான் இருப்பாங்க, இதுக்கும் முட்டு கொடுப்பாங்க. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பொறுமையா வாங்கி உத்தர வாங்கி. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. கோச்சுக்காதீங்க மாமி, அதுல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. தேங்க்யூ. 30-40 பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, போடுறாங்க ஆஃப் பண்றாங்க, போடுறாங்க ஆஃப் பண்றாங்க. நாங்க வேலை வெட்டிக்கு போக தேவையில்லையா? காலையில இருந்து கஷ்டப்பட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்குற டைம்ல இந்த மாதிரி கரண்ட் கட் பண்ணா அப்ப குழந்தைங்களை வச்சுக்கிட்டவங்க என்ன கஷ்டப்படுவாங்க சொல்லுங்க? அண்ணே உடனே தானே இவ்வளவு நாள் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாத இருந்துச்சு. பரவாயில்ல, விஜய் வந்து நல்லா சேர்ந்து இருக்கிறாரு. நாங்கெல்லாம் வேலைக்கு வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் படுப்போம். தினம் டெய்லி கரண்ட் போயிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது? பகல்ல அப்படிதான் ஆஃப் பண்றாங்க, நைட்ல அப்படிதான் ஆஃப் பண்றாங்க. அப்புறம் நாங்க எப்படி வாழறதுங்க? உங்களுக்கு முடியல, விட்டுட்டு போயினே இருக்கணும். இவ்வளவு காலமா இப்ப ஸ்டாலின் வந்தாரு, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாத இருந்தது. இப்ப ரொம்ப பிரச்சனை ஆயி போச்சு. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தாப்பா. நாங்க வந்து டிவிக்கு திமுக அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதை பத்தி நாங்க பேசவும் வரல. எங்களுக்கு தேவை கரண்ட். கரண்ட் எதனால பாதிக்குது அதை நீங்க சொல்லுங்க. ரீசன் சொன்னா தானே எங்களுக்கும் தெரியும். எங்க போச்சு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. போட்டுருங்கடா கரண்ட. ஐயோ நின்று போச்சா? சோப்போட கடுப்புல போயிடுச்சு. 3 வயசு வந்தா தூங்க முடியல. நாங்க ரோட்ல போட்டு பழகுறது. 8 மணிக்கு போற கரண்ட் 11 மணிக்கு மேல தான் சார் வருது. சார் எங்க அப்பா ஒரு ஆட் பேசன் சார், டெய்லி போற கரனால அவர் நிம்மதியா தூங்க முடியல. நான் இப்படியா கூட அப்படியே சொல்றேன். இந்த ஜனங்களுக்கு பதில் சொன்னா பப்ளிக் சப்போர்ட் பண்ணல. யார் இந்த ஜனங்க? நாங்க ஓட்டு போட்டு
மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிற அதே நீலாங்கரையில தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதாவது அவர் வீட்டுக்கு அந்த தெருக்கு ஆப்போசிட்ல தான். ஏன்னா அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, ரொம்ப நாளா 10 நாளா கரண்ட் கட் ஆயிட்டு இருக்கு. நாங்க சொல்லிட்டே இருக்கோம் எதுவுமே மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்றாங்க. ஈபில கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? கரண்ட் கட் பண்றது ஈபி காரனா சார்? அப்படியே சின்ன வீடு ஏரியாவில் இருக்குங்க. அவளை பாக்குறதுக்காக அடிக்கடி வருவாருங்க. அவர் வரும்போது கரண்ட் கட் ஆயிருங்க, போனதும் கரண்ட் வந்துருங்க. ஏன் இந்த கரை பிடிச்சி வீட்டுக்கு வரும்போது லைட் எரிஞ்சா ஓ இமேஜ் போயிருமாக்க? இனிமே உன்னோட சில்லறத்தனமான சந்தோஷத்துக்காக கரண்ட கட் பண்ணேனா நான் கட் பண்ணேன். திரிஷா கல்யாணம் பண்ணிக்காம இன்னொருத்தன் புருஷன் கூட சுத்துறது விபச்சாரம். ஆமா, மாற்று கருத்தே இல்ல. தன்னுடைய மகளை இன்னொரு நடிகருடன் திருமணம் செய்து கொள்ளாமல் ஊர் சுத்த விடுறது அதுவும் விபச்சாரம். ஆமா, எவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு அலைகிறாயா? அது எந்த துணை போறது? விபச்சாரத்துக்கு துணை போறது. அப்போ விஜய் செய்யறது விபச்சாரம், திரிஷா செய்யறது விபச்சாரம். விபச்சாரத்துக்கு துணையா போறது திரிஷாவோட அம்மா. நம்முடைய மார்க்க பார்வை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. சிஎம் ஒரு லீடிங் பை எக்ஸாம்பிள் முன்னுதாரணமா நடத்துங்க. நிறைய செக்ரட்டரி தலைமை செயலகத்துக்கு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில கூட வீட்டுக்கு போகாம 5 மணி வரைக்கும் அங்கேயே ½ an hour தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. நீங்களே சொல்லுங்க, எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் மாதிரியே சொல்றியே, பார்க்கணும் போல இருக்கே. வா என்னது வாடா வாடா வா. அதாவது உழைச்சதுக்காண்டியும் அவரோட ரசிகையா இருந்ததுக்காண்டியும் இன்னை வரைக்கும் எங்க அண்ணனும் மௌனமா இருக்கிறாரு. அதுக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. கட்சியில நான் ரொம்ப உழைச்சேன் பாத்தீங்களா, அந்த உழைப்புக்கு கிடைத்த கூலி தான் பாலியல் பலாத்காரம், அது கூட்டு பாலியல் பலாத்காரம். பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு காயப்படுத்திவிட்டு மர்ம நபர் தப்பி ஓடிவிட்டார். உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார், எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க சார். பவானிசாகர் அணையில் இருந்து வண்டல் மண் எடுக்க அனுமதிக்க கோரி விவசாயிகள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். உளுந்தூர்பேட்டை அருகே களமனூர் கிராமத்தில் 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டும் குறிப்பிட்ட அந்த கடைகள் தொடர்ந்து இயங்குவதாக கூறி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. சென்னை அசோக் நகரில் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த 11 வயது சிறுவனிடம் தலைமை காவலர் அத்துமீறி முயன்றதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாலையை மறித்து பேனர் வைத்ததை தட்டி கேட்டதால் தாக்குதல் நடத்தியதாக புகார் கூறப்பட்டிருக்கக்கூடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறையின் கையை உடைத்த தாவேக்காவினர் 2 பேர் கைது. சும்மா என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை, கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. சம்பவத்தன்று வீட்டில் இருந்த அப்பாவி பெண்ணை மகேந்திரன் கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளார். அதை தடுக்க வந்த அப்பெண்ணின் தந்தையையும் இரும்பு பைப்பால் தாக்கியிருக்கிறான் அந்த கொடூரன். பெண் உயிரிழந்த நிலையில் அந்த இடத்தை விட்டு தப்பி சென்றுள்ளான். புரியலையே, சொல்றேன்ப்பா. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 25 வயதான இளம்பெண் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. அதே பகுதியைச் சேர்ந்த 65 வயதான மகேந்திரன் என்ற காமுகன் தொடர்ந்து அப்பெண்ணை தொந்தரவு செய்து தனது விருப்பத்திற்கு இணங்குமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு மகேந்திரன் அப்பெண்ணை காரில் ஏற்ற முயன்று கையை பிடித்து இழுத்ததாகவும் இதனால் அப்பெண் பொதுமக்கள் முன்னிலையில் அந்த காமுகனை கண்டித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த சம்பவத்தால் ஏற்பட்ட அவமானமே இந்த கொடூரத்திற்கு காரணமாக இருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு.
இப்ப நம்ம பப்ளிக் ஹெல்த்னா பிஹெச் மட்டும் இல்ல சார். இப்ப ஸ்கூல்ல வந்து டேப்லெட்ஸ் கொடுக்கறது, ஃபீல்ட்ல போயிட்டு எம்எம்யூடி பாக்குறது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல் தான் சார். ஸ்கூல்ல நாப்கின் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுக்கறது எல்லாமே நம்ம தான் சார் பார்ப்போம். என்ன யோசிக்கிறீங்க டாக்டர்? இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். சிவகங்கை அருகே உள்ள பொன்னாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரின் மகன் நவீன். இவர் தாவேகவின் பொன்னாம்பட்டி கிளை கழகச் செயலாளராக இருந்து வருகிறார். பாரில் ஒன்றாக மது அருந்திய போது ஏற்பட்ட வாய் தகராறில் கொலை நடந்துள்ளதாக முதற்கட்ட தகவலாக போலீசார் கூறினாலும் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன வாய் தகராறு? சம்பவம் குறித்து அங்கு கூடிய நவீனின் உறவினர்கள் இந்த மதுபான கடையை ஏற்கனவே அகற்ற கோரி பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததே இந்த சம்பவத்திற்கு காரணம் என கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, இதனால எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவரு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. நல்லா ஆடுறா முதல்ல அவன ஆளே அவனையும் பாரு. நான் முதல்வர் டெல்லி போறாராமா, என்ன விஷயம்? மக்கள் நல்லா நினைக்கிறீங்களா? சத்தியமா கிடையவே கிடையாது. ஏன்னா கடந்த முறை 27ஆம் தேதி போயிருந்தாரு டெல்லிக்கு. இதன் அடிப்படையில் ரொம்ப குறுகிய நேரம் பேசிட்டு வந்தாரு. என்ன பேசிட்டு வந்தாரு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு மக்கள் நலன் ஊடகம் சொல்லலாம், அதெல்லாம் நம்புற அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் முட்டாள் கிடையாது. காரணம் என்னன்னா 27க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 26 தான் ஜான் கிரிட்டோ, அதாவது தமிழ்நாட்டில் ட்ரக் கஞ்சா கிடையாதுங்க, ட்ரக் அதை விட மிக கூடிய மோசமான போதைப் பொருள், அதனுடைய தலைவர் இவர் தான், மாஃபியா இவர் தான், வந்து சிண்டிகேட்டுடைய மூளை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் பேர் அறிவிச்சிருக்காங்க. அவர் யார் தெரியுமா? ஆதவ குடும்பத்தோட சேர்ந்து பிசினஸ் பண்ணவர். ஏற்கனவே இது குறித்து நீங்க வீடியோ பேசியிருக்கிறேன். லீமா ரோஸோடைய அண்ணன். சோ இப்போ 2வது முறையா டெல்லி போறாரு. எதன் அடிப்படையில் போறாரு, ஏன் அப்படின்றது மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லீமா ரோஸ் அதோடைய மாமியார், லீமா ரோஸ் மார்ட்டினுடைய மனைவி, லீமா ரோஸ் அண்ணன் ஜான் கிரிட்டோ. குடி வச்சு பாருங்களேன், கணக்கு கரெக்டா இருக்கும். ஆட்டினே கோபால் ஒரு ஃப்ளோல எழுதிட்டயா, மனசுல வச்சுக்கிறாம பெரிய மனசு பண்ணி வந்தாட்டோலயே போயிருக்கியா? ஏய் என்ன குதிரை வச்சு ஸ்ட்ரைட்டா வர்ற? குதிரை எல் ஷேப்ல தான்டா போகும். எல் ஷேப்ல போடா குதிரை. போடா எல்லே. செருப்பு பிஞ்சிரும். செஸ்ல அதான்டா ரூல். எல் ஷேப்ல தான்டா போகுது. எல் ஷேப்ல தான் போகும். ஆமா. ராணியை கொலை போட்டு போக வேண்டியதானே? ஏய் செஸ் விளையாடவா, சம்பந்தம் இல்லாம அரசியல் பேசாத. ரம்மில சொல்லுவாங்கல்ல, 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான். அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. இன்னொரு வாட்டி அது இதுன்னு யாருக்கிட்டயாச்சும் நீ பேசினதை கேட்டேன், உன் நாக்க இழுத்து வச்சு நறுக்கிடுவேன். அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சு. ஆனா ஒரு கோமாளி இல்ல, எல்லாமே கோமாளி. 13 ஜோக்கரா வந்தா என்னையா பண்றது அப்படின்னு அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு நடந்துகிட்டு இருக்கு. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக மயக்கம் அடைந்த செவிலியரை கண்டும் காணாமல் அமைச்சர் அருண்ராஜ் மற்றும் எம்எல்ஏ ஆகியோர் தனக்கு ஆய்வுதான் முக்கியம் என அடுத்த பிரிவுக்கு சென்று தனது ஆய்வை தொடர்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. டேய் நீ ஒருத்தம் போது நான் போட்டு கொடுக்கறதுக்கு வேற எவனும் தேவையில்லை. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. அண்ணன் இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. வாரம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு சேஞ்சுக்காக ஃபேமிலியை கூட்டிட்டு பீச்சுக்கு போலாம், பார்க்குக்கு போலாம், மூவிக்கு போலாம், சுடுகாட்டுக்கு போலாமா ஃபேமிலியோட? சொல்லுங்க. என் பையன், என் பேத்தி, அவ பயங்கர ரசிகர். அதனால அவ பேத்தி வந்து அவங்களுக்கு தான் போடணும் சொல்லிட்டு, விஜய் அங்கிள் தான் போடணும் சொல்லிட்டு ஒரே ஒரு பிரச்சனை. குழந்தைங்க சொன்னா தீத்துணுவீங்களா?
சொல்லுங்க சார். குழந்தைங்க சொன்னா பீ தூணுவீங்களா? விஷத்தை குடிச்சிருவீங்களா நீங்க? இப்ப குடிச்சிருக்கீங்க, அப்படிதான் குடிச்சிருக்கீங்க. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அழுதாலும் அவ தான் புள்ள பெத்துக்கணுங்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம தான் தாங்கி ஆகணும். கரெக்டா கட்டுவிட்டா? இல்ல அவர் போட்டு போட்டவங்க எல்லாம் தற்கொலைன்னு சொல்றாங்க. தற்கொலைலாம் இல்லைங்க. அவங்க தற்கொலைங்கிறவங்க வந்து எதை கோமாளித்தனம் பண்றதான் தற்கொலை. இவனுங்கெல்லாம் தெளிவா பண்ற கிரிமினல்ஸ். தற்கொலைக்கும் கிரிமினல்ஸுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. தற்கொலைலாம் சொல்லக்கூடாது. கிரிமினல் பசங்க அப்பா அம்மாவை மிரட்டுறானுங்க, செத்துருவேன் நீ ஓட்டு போடலனா அப்படின்னு சொல்ற மிரட்டுறவன் யாரு? தற்கொலையா? கிரிமினல்ஸ். கலைஞர் ஐயா எங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சாரு. ஆனா அண்ணன் வந்து பாட்டுல எப்படி வச்சாருன்னா 10 10 10 10 10க்குள்ள 1 வெட்டு, 1 வெட்டினது 9, 8 8 8 8 8க்குள்ள 1 போடுது 9ன்னு. சோ எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ் என்ன பாப்பீங்க, 8 + 1 10 - 1 அப்படின்னு. அது அண்ணன் இருந்தா வந்துச்சு. வாழ்த்துக்கள். நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். மாற்றங்கள் நிறையவே இருக்கு. என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நம்ம பேக் எல்லாமே ஸ்கூல்ல கொடுத்துருப்பாங்கல்ல, இது வரைக்கும் எல்லா வருஷமும் அந்த பேகு அந்தந்த பார்ட்டியோட போட்டோல தான் வந்துச்சு. ஆனா இந்த வாட்டி டிவிக்கு கொடுத்த பேக்ல எந்த ஒரு போட்டோவும் வரல. செருப்பு பிஞ்சு போயிரும். யூ நோ. அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் புத்தக பைகள் முதலமைச்சரின் படமின்றி திருக்குறள் மற்றும் அதற்கான கலைஞர் உரையுடன் மட்டும் வழங்கப்பட்டது. தாவேக அரசின் சாதனை என அக்கட்சியினர் பலரும் ஃபயர் விட்டு வரும் நிலையில் உண்மை நிலவரம் வேறு என்பது தெரிய வந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதலே இவ்வாறுதான் முதலமைச்சர் புகைப்படமின்றி புத்தக பைகள் வழங்கப்பட்டு வருவது பள்ளிக் கல்வித்துறை வட்டார தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. தாவேக ஆட்சி அமைந்து 1 மாத காலம் மட்டுமே ஆகும் நிலையில் இவ்வளவு சீக்கிரமாக டெண்டர் கொடுத்து 1 கோடி புத்தக பைகளை வாங்குவதோ, அதில் முதலமைச்சர் படத்தை அச்சிடுவதோ சாத்தியமே கிடையாது என்கின்றனர் உண்மை அறிந்தவர்கள். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ண? இந்த புத்தக பைகள் அனைத்தும் திமுக ஆட்சி காலத்தில் டெண்டர் விடப்பட்டு வாங்கப்பட்டவை என்றும், அதில் முதலமைச்சர் படம் இடம்பெறாதது திமுக ஆட்சி காலத்திலேயே கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை எனவும் தெரிவிக்கின்றனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பங்கேற்றுள்ளார். இன்னைக்கு நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துல நண்பர் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு. என்ன பண்ணாரு தெரியுமா? தமிழ்நாடு இந்திய அளவில் 2வது மிகப்பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட மாநிலமாக திகழ்கிறது. 2036 தமிழ்நாட்டை 1.5 ட்ரில்லியன் பொருளாதார மதிப்பு கொண்ட மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இந்த அளவுக்கு உழைச்சு பண்ணி வச்சிருக்கோன்னு போய் பேசி தோக்கடிச்சிட்டு எங்க தலைவர் பண்ணதை நீ பண்ணதா போய் சொல்லிக்க முடியுது. உன்னால 100ஆம் வீட்டில் நெய்கிற உன் வீட்டுக்கு ஏன் ஸ்வீட் செய்யற? India is spending more money in agriculture. Now internet has reached even in remote villages. But still inflation is becoming very high. அப்படித்தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். சேஞ்ச் வேணும். என்ன சேஞ்ச் வேணும்னா அது என்ன வேணும்னு தெரியாது. மத்த நாடெல்லாம் வந்து மாஸ்க்கு புக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரிவர்ஸ்ல சுடுகாட்டுக்கு புக் பண்ணி போயிட்டு இருக்கோம். தெரியுதா? 12 தேதி ஆகுது, சேலரி போடல. பெர்மனன்ட்க்கு ஒரு நாள் கூட சம்பளம் கட் பண்ணாம அவங்களுக்கு ஃபுல் சேலரி வந்துருச்சு 1ஆம் தேதியே. 2ஆம் தேதி இஎம்ஐ கட்டுறவங்க எல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? அவங்களுக்கு எல்லாம் லீன் வந்திருக்கும். வாடகை கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் இவங்க எல்லாம் எங்க சார் போவாங்க காசுக்கு? அவங்க வாங்குறதே ஏஎன்எம்ஸ் எல்லாம் வாங்குறது 12,000 ரூபாய் 14,000 ரூபாய் சம்பளம். ஆனா அதே வேலை செய்யற பெர்மனன்ட் வாங்குறது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம். அந்த பிள்ளைங்களா என்ன சார் பாவம் பண்ணுச்சு? பெர்மனண்டா இருக்கவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க, எம்எல் கொடுக்குறாங்க, இஎல் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா கான்ட்ராக்ட்ல இருக்கவங்களுக்கு இங்க பாருங்க, இந்த டாக்டர் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, இவங்களுக்கு 3 மாசம் லீவ் எடுத்துக்கலாம். பட் ஆனா எல்ஓபில தான் லீவ் எடுக்க முடியும். சம்பளம் கிடையாது. அவங்க லாஸ் ஆஃப் பேல தான் லீவ் எடுக்க முடியும். அதே மாதிரி எந்த யூசிஹெச்லயுமே வந்துட்டு குடிச்சிட்டு நைட்ல நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்துட்டு கத்தி எடுத்துட்டு வருவாங்க. ஒரு செக்யூரிட்டி இது வரைக்கும் எந்த யூசிஹெச்லயுமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே ஃபீமேல்ஸ் தான் அதிகமா வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துலயுமே எங்களுக்கு பாதுகாப்பு கிடையவே கிடையாது. இங்க பாருங்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தாச்சு. எங்களுக்கு எம்எல் கிடையாது, எந்த இஎல்லும் கிடையாது, எந்த மெட்டர்னிட்டி லீவும் கிடையாது. வாரத்துல ஒரே ஒரு சண்டே மட்டும்தான் லீவு. அந்த சண்டேலயும் எங்களுக்கு நைட் டியூட்டி போட்டாங்கன்னா அதுக்கான காம்போ ஆஃப் தரமாட்டாங்க எங்களுக்கு.
நக்கல்யா அவனுக்கு. எங்களுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து 90,800 சேலரி. நேத்து கிரெடிட் ஆன சேலரி வந்து வெறும் 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய் இதுதான் சேலரி எங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு. விவரமா சொல்லுப்பா. இது எங்களுக்கு என்ன கோரிக்கைனா, நீங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. திடீர்னு வந்து நேற்று சேலரி பாக்குறோம், எனக்குலாம் சேலரி வரல. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் லேட்டு சார். நாங்க பசங்களை விட்டுட்டு வரோம். வீட்டுல எவ்வளவு இருக்கு சார், விட்டுட்டு வர முடியும். கொஞ்சம் 8:15 வந்தோடனே லேட்டு, மொத்த பேருக்கு லேட்டு, சேலரி கட் ஆயிடுச்சு. இதுதான் சார் எங்களுக்கு இப்ப பிரச்சனை. அட பாவி, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஸ்கூல் பே பண்ணிட்டோம், ஒரு பைசா இல்ல சார் என்கிட்ட 0 பேலன்ஸ்ல இருக்கேன் நான். சிங்கிள் பேரண்டா எவ்வளவு பேர் இருக்காங்க சார். ஹஸ்பண்ட் இல்லாம எவ்வளவு பேர் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நேத்து ஒருத்தவங்க போன் பண்ணி சொல்றாங்க, சிஸ்டர் எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, எனக்கு சேலரி இல்ல, நான் என்ன பண்றது கேக்குறாங்க. அவங்களுக்கு 2000 ரூபாய் சேலரி வந்திருக்கு. சேலரியில கை வச்சா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? அப்படி கேளுங்க, அறி வரட்டும். நீங்க எங்க சேலரியில கை வச்சிருக்கீங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் தப்புங்க சார். அப்ப அதுக்கு தகுந்த ஊதியம் நீங்க ஏத்தி தரணும்ல. 4.5 வருஷம் டாக்டருக்கு ஈக்குவலா படிச்சுட்டு வரோம்ல, மரியாதை எங்க? அது கிடையாது, அது 0. பெருக்கி தொடங்கிறவங்களோட சேலரி 20,500 சில்லற. அவங்க என்ன படிச்சுட்டு வந்தாங்க? அப்ப நாங்களும் அதே வேலையை செஞ்சு அதையும் செய்யறோம். அவங்க இல்லாத பட்சத்துல நாங்களே அந்த வேலையும் செய்யறோம். பஞ்ச் 1 செகண்ட் லேட்டா வச்சாலும் எங்களுக்கு ஹாஃப் டே சேலரியில ஃபுல் டே சேலரி கட் பண்ணிருக்காங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணீங்க, சாவடிச்சிரு. நீங்க 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா நிதி இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கஜானா காலிங்கிற வார்த்தையே தவறான வார்த்தை. தொடர்ச்சியா வருமானம் வரக்கூடிய துறைகள் இருக்கு, டாக்ஸ் இல்லாத வருமானங்கள் வரக்கூடிய துறைகளும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீ வந்து கஜானா காலி நாங்க வந்து 1 மாசம் தான் ஆகுது, 1 மாசம் மாதிரி இதே பழைய பஞ்ச பாட்டே பாடிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு நிர்வாக திறமை பத்தல. என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. தளபதி உங்களதான் அதிகாரம் இருக்கு. 40 பேர் கொண்டு போன யாரும் கண்டுபிடிக்க தெரியாது உனக்கு. such a charmer. He's got a very silent charm about him. You know, he doesn't have to. Yeah, silent killer. என்ன டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. இல்ல படம் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணவங்க யாருன்னு உனக்கு கண்டுபிடிக்க தெரியாது உனக்கு. உங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஐபி இருக்கு, ரா இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. கரூர்ல செந்தில் பாலாஜியா வந்தாரு, மகேஷ் பாபியா நைட்டே வந்தாரு, ஸ்டாலினியா நைட்டே வந்தாருன்னு கேள்வி கேட்டீங்களா? அதை கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரியல, உங்ககிட்ட அதிகாரம் எல்லாம் கையில இருக்குல்ல. கட்டப்பாறையை முழுங்கிட்டீங்க, இஞ்சி மரம் பார்த்துன்னு ஆசைப்படாதீங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. திமுக என்ன தவறு செஞ்சதுக்குன்னு நேரடியா தெளிவா மக்கள் மத்தியில போட்டு பேசுங்க. அதுக்கு வக்கீல்ல உங்களுக்கு, சரியா? அது விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் திமுக வாழை பிடிச்சிட்டே தெரியக்கூடாது. உங்க திறமை என்ன, அதை வெளிப்படுத்துங்க. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட அப்படி சொல்லி தங்கம். உமன் போலீஸ் நிறைய பேர் வந்து யூனிஃபார்ம்ல ரீல்ஸ் பண்றாங்க. உமன் போலீஸ் வந்து நல்ல பக்கா யூனிஃபார்ம்ல ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க, இல்லை சினி சாங்ஸ்க்கு போடுறாங்க. அப்புறம் கையில் வந்து கண்ட இந்த பிரேஸ்லெட்ஸு, அப்புறம் காதில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் குத்திக்கிறது, பியர்ஸு, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அவங்களெல்லாம் அந்த இடத்துலயே சார்ஜ் கொடுத்து அந்தந்த இடத்துலயே அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். நீங்க இந்த மாதிரி தான் சார் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்க, இப்படி மாத்தி மாத்தி பேசிதான் சார் நாட்டை குட்டி சாவர ஆக்குறது. அதாவது கோமாளியை கூட்டு போயிட்டு அரசவையில உட்கார வச்சு அவனை ராஜாவாக்குவாங்கன்னு பார்த்தா, அந்த அரசவையவே அவன் வந்து சர்க்கஸ் கூட மாத்திருவான். கோமாளி கையில வந்து ஆட்சி போச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. துப்பு கட்ட தொடப்ப கட்டைங்களா என்னடா பண்றீங்க? ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். பிரச்சனைக்கெல்லாம் நான் சைலண்ட் மோடில் இருப்பேன், பெருசா கொள்ளையடிக்கத்தானே பாலிடிக்ஸ்க்கு வந்தேன். இந்திய வானிலை மைய இணையதளத்தில் முதன்மை மொழியாக இந்தி மாற்றம் செய்யப்பட்டிருப்பது தென் மாநிலங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் வலைத்தளங்களில் இந்தி மொழியில் மாற்றம் செய்யப்படுவது தொடர்ந்து வருகிறது. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு தமிழகத்திற்கு நிதி குறைக்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. தமிழகத்திற்கு சுமார் 3000 கோடி ரூபாய் நிதி 3923 கோடி ரூபாய் நிதி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். பார்த்தாலே தெரிகிறதா? கட்சி கேர்ள்ஸ் வந்து தாவேக்கா அரசை பத்தி பேசக்கூடாதா, பேசினா இவங்களுக்கு அப்படியே எரியுதாமா. என்னன்னா இவங்களை பத்தின உண்மைகள் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிரும்ட்டு, அதனால கமெண்ட்ல வந்து அசிங்கமாவும் கேவலமான வார்த்தைகளையும் பேசி அதுவும் ஃபேக் ஐடியை வச்சு பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த பொட்டு மாமா தான். என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? உங்களுக்கு அடுக்குமா? ஏன்னா இவனுங்க பேசினா கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே பயந்து போய் மனம் முடிஞ்சு பேச மாட்டாங்க.
கொத்தா மயிரை கூட புடுங்க முடியாதுடா, நீ எல்லாம் ஒரு ஆளு பொண்ணு, நீ கமெண்ட் பண்றதுனால நாங்க பேசாம போயிருவோமா? நீங்க இப்படி எல்லாம் பேசினால தானே நாங்க இன்னும் உங்களை வச்சு கிழிப்போம், சரியா? ஒரு மயிரை கூட நீங்க எல்லாம் புடுங்க முடியாது சார். ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. மேடம் தொடப்ப கட்ட அப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளவுக்கும் வருது. கூவி அறுத்துருவேன், நீட்ட புகுந்து அறுத்துருவேன். இந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்லல, உங்க டிவிக்கு ஆளுங்க நான் பேசுறதுக்காக சொல்றாங்க. புரியலையே. சொல்றேன்ப்பா. நான் பேக்க எழுதா உங்க அம்மா சொல்லுவாங்க. உங்க சிப்பை பத்தி பேசுனா பேசுறாங்க. ஏன்டா வித்தியாசம் நீங்க ஊம்புறீங்க? அவனை நின்று ஊர்வா சொல்றான். அந்த மாதிரி ஆளுங்களை ஊர் புண்ணு அறுக்கிறதுக்கு உங்க கையில் மாட்டம் பார்த்து ஹெமாடி லாயலிஸ்ட். தப்புனா முதல்ல உங்க கட்சியில இருக்கிற ஆம்பளைங்களை போய் சரி பண்ணு, இங்க வந்து நொட்டக்கூடாது, சரியா? இந்த பவன் கல்யாணம்னா தமிழ்நாட்டோட அரசியல் ரொம்ப ஈஸியானது. யார் வேணாலும் வந்து சிஎம் ஆயிடலாம். ஒரு கட் அவுட், பாலாபிஷேகம், ஹேலோகிராம் இது வச்சா போதும், ஈஸியா சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி மேடையில பேசி சிரிக்கிறது. அந்த அளவுக்கு வந்து ஃபன் ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாடு. ஆமா, இந்த மக்கள் வந்து இப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்களே சிஎம். மக்கள் வந்து பெருசா எதையும் வந்து யோசிக்க மாட்டாங்க. நீ அழகா இருந்தா போதும், ஸ்மார்ட்டா இருந்தா போதும், நல்லா நடிக்கிறவரா இருந்தா போதும், அது போதும் தமிழ்நாட்டோட சிஎம் ஆகிறதுக்கு. அவரை சுத்தி கீழே இருக்கிற அத்தனை கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் சேர்ந்து கூட சொல்லி சிரிக்கிறாங்க. பாருங்க நம்ம தமிழ்நாடு எப்படி வந்து எல்லாரும் சிரிச்சு கலாய்க்கிற நம்பிக்கை வந்துட்டீங்க, கொண்டு வந்துட்டீங்க. இவனை கொன்னிடலாமா? ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினா அரசு தான் எல்லா செலவையும் ஏத்துக்கணும். அதுவும் இந்த காவலர்கள், இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு தேர்வான காவலர்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த ஆயுதப்படையை சார்ந்த இன்ஸ்பெக்டர்கள் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீருடைக்கு 2300, பெல்ட்டுக்கு 400, ஷூ வேணும்னா 1000 ரூபா அப்படிங்கிறத காவலர்களிடத்திலிருந்தே வசூல் பண்ணி இருக்கிறது இந்த தாவேக அரசு. இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஒரு புது திட்டம் கொண்டு வரீங்கன்னா புதுசா ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும், புதிய காவலர்களை தேர்வு பண்ணணும், அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கணும், அவர்களுக்கு நவீன ஆயுதங்கள் கொடுத்துருக்கீங்களா? இந்த மாதிரியான பாலியல் தொந்தரவுகள் நடக்கிற இடத்துல இந்த காவலர்கள் போய் அங்க நடக்கிற இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு, அங்க ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு அதை தடுப்பதற்கு அவர்களுக்கு ஆயுதம், பிரத்யேகமான பயிற்சி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? புதுதாக யாரையாவது ரெக்ரூட் பண்ணிருக்கீங்களா? இதற்கு அரசுல கூடுதலாக செலவு இவ்வளவு ரூபாய் ஆகும் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கா? எதுவுமே இல்ல. ஏற்கனவே இருந்த பிங்க் பேட்ரோல்ல அப்படியே ஸ்டிக்கரை வச்சுட்டு சிங்கப்பெண் அதிரடி படைன்னு போட்டு வச்சுட்டு, ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா, அடிக்கிறாண்டா அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பிங்க் போலீஸை சிங்கப்பெண் அதிரடிப்படையாக மாற்றினீங்க, வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை வைங்க. ஒன்றிய அரசு கொடுத்த Z+ பாதுகாப்பு படை மேல நம்பிக்கை வைங்க. இந்த 2 பாதுகாப்பு படை மேல நம்பிக்கை இல்லாம தான் நீங்க ஒரு தனியா ஒரு பாடிகார்டை வச்சு டெல்லியில இருந்து எங்க இருந்தாலும் கூட்டிட்டு போறீங்க. அப்ப தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பான்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப Z+ பாதுகாப்பு கொடுப்பான்னு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம தான் நீங்க வந்து ஒரு பாடிகார்டை தனியா வச்சிருக்கீங்களா? அவங்களோட மக்களோட வரிப்பணத்துல நீங்க பயன்படுத்துற அனைத்து வசதியும் அவரு பயன்படுத்துறாரா? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்கள மாதிரி விவசாயிங்க தான். உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. சின்ன வயசுல இருந்தே மரங்களை வளர்க்கிற, மரங்களை வெட்டாம பாதுகாத்த, இயற்கையை நேசிக்கிற ஒரு நண்பன் தான் நமக்கு சிஎம் வந்திருக்கார். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸ் ஒன்றிலிருந்து ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம், சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும். என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? பையனை பாக்குறதுக்கு முன்னாடியும் பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியும் சொத்து இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா, அழகா இருக்காங்களா, ஹேண்ட்ஸமா இருக்குதா, முடி நீளமா இருக்குதா, வரதட்சணை கொடுப்பாங்களா, இப்படி நிறைய விஷயங்கள் பாப்பீங்க. கூடவே ஜாதகம் பாப்பீங்க, லொட்டு லோஸ்குன்னு நிறைய பாப்பீங்க. அதானே உலக வழக்கம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒண்ணு நீங்க பார்க்கணும். அந்த பையனோ அந்த பொண்ணோ விஜயோட ரசிகனா இல்ல விஜயோட ரசிகையா இல்ல டிவிகே கட்சியில இருக்காங்களான்னு முக்கியமா பாரு. அப்படி இருந்தா உடனே கல்யாணத்தை நிறுத்து. வாழா வெட்டியா கூட இருக்கலாம், ஆனா டிவிகே கட்சியில இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு கள்ளக்காதலுக்கு முட்டு கொடுத்துட்டு வாழாம வெட்டியா இருக்கவே கூடாது. புரிஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நான் கள்ளக்காதல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஒரு விஜய் ரசிகரா இல்ல விஜய் ரசிகையா இல்ல டிவிகே கட்சியில இருக்கிறவங்களா பார்த்து கரெக்டா கல்யாணம் பண்ணு. ஏன்னா இப்ப எப்படி திரிஷா மேட்டர்ல முட்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நாளை பின்ன உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா மாத்தி மாத்தி முட்டு கொடுக்கலாம்ல. விஸ்வரூபம் கமல் ரேஞ்சுக்கு யோசிக்கிறியாப்பா? யாரென்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா? கொள்கை தலைவரா
சொல்லக்கூடிய அந்த பெரியார இன்னைக்கு அண்ணாமலை, பாஜக, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய சீமான் என்ன மாதிரியான அவதூறு கருத்துக்களை பேசுறாங்க. பொறுமை மட்டம் தட்டி தரந்தாழ்ந்த வார்த்தைகளால பேச முடியுமோ அந்தந்த வார்த்தைகளை வசப்பாண்டாங்க நாம் தமிழரும் பாஜகவும். இன்னைக்கு கொள்கை தலைவருக்காகவே குரல் தரல விஜய். அது காலத்தின் கட்டாயம். இது ஒரு தப்பா? இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு. ஆளக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. அடுத்த நிமிஷம் இங்க 2500 நம்ம ஃப்ரீ. அப்புறம் அவர் சொல்லலையே, அவர் இனிஷியலாவே பதவி ஏற்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெள்ளை அறிக்கை விட்டுட்டேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருந்தாரு, எனக்கு அடுத்த நிமிஷம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அப்படி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியும். என்னமா பேசுறீங்க நீங்க? அடுத்த நிமிஷம் நாப்பா வெறுப்பேத்துக்கிறாயா? எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். புன்னக்காயல் மக்களே, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. உங்க அன்புக்கு, உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. கேள்விப்பட்டேன் எங்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்ச உங்க ஊருக்கு, உங்க மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றிகள். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. முதல்வர் விஜயுடைய நெருங்கிய நண்பரும் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சர் ஸ்ரீநாத் எந்த தொகுதியில் ஜெயிச்சோன்னு தெரியாம திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புன்னைக்காயல் பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. கொஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியல. எம்எல்ஏக்களுக்கு அவங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சோன்னு தெரியல. நேற்று ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. பக்கமாக இல்லை அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். விஜய் ஃபேன்ஸ் தான் கிள்ளி ஏண்டி ஒருத்தன் பத்தாதாடி உனக்கு படுப்பியா அதிபெடுத்து சுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கிளி. ஏன்டி இந்த கிளி கிளிக்கிறீங்களே, ஒரு சாதாரண பொண்ணு தானே பண்ணுச்சு, அதை போய் இந்த கிளி கிளிக்கிறீங்களே. ஒருத்தன் இதே வேலையை பண்ணியிருக்கான், அவனை சிஎம் போஸ்டர் கொடுத்து அழகு பார்த்து அண்ணா அண்ணான்னு கொஞ்சுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அவனை வெளில வர சொல்லு. அவனை வெளில வர சொல்றீ. அவனை வெளில வர சொல்லு. ஒரு மனைவியுடைய கள்ளக்காதல்னால, இல்லீகல் அஃபையர்னால இன்னைக்கு அந்த குடும்பமே நாசமா போயிடுச்சு. மனைவி வேற ஒருத்தனோட இருக்கிறத பார்த்துட்டு இவரும் கோவத்துல கொஞ்சம் கூட பொறுமை காக்காம வெட்டிட்டாரு. அதுல சம்பந்தப்பட்ட அந்த கள்ளக்காதலும் ஓடி போயிட்டான். முதலமைச்சர் விஜயநாக்கு என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தை நாசம் செஞ்சுட்டு ஓடி போன அந்த நாய் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் இன்னும் ஒரு முறை இன்னொருத்தன் ஒரு குடும்பத்துக்குள்ள புகுந்து அந்த குடும்பத்தை இந்த மாதிரி கெடுக்க மாட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.